வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த லைனில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஹைவே இன்ஜினியரிங்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஹைவே இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் பார்க்கலனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் ஹைவேல பார்க்காத நிறைய கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஹைவேல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த சென்ட்ரல் ரோடு ஆர்கனைசேஷன் CRO வாஸ் செட் அப் இன். த சென்ட்ரல் ரோடு ஆர்கனைசேஷன் வாஸ் செட் அப் இன். ஸோ CROங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டோட ரோடு ஆர்கனைசேஷனையும் இன்ட்ராக்ட் பண்ணி சென்ட்ரலில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் சென்ட்ரல் ரோடு ஆர்கனைசேஷன். அந்த கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1930 தான் CRO செட் பண்ணாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் ரோடு ஆர்கனைசேஷன் வாஸ் செட் அப் இன் 1930. Second question, the rate of rise or fall of the road surface along its length is called. The rate of rise or fall on the road surface along its length is called. Answer is C, gradient. Third question, the highest point on the road surface is called. The highest point on the road surface is called. ஸோ ரோட் சர்ஃபேஸில் ஹையஸ்ட் பாயிண்ட்னா எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் ரோடுனா, ஸோ இந்த இடத்துல தான் இது ரெண்டும் கிரேடியன்ட். ஸோ இந்த ரெண்டு சைடும் கிரேடியன்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டாக வரப்போகுது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் க்ரௌன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் க்ரௌன். த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆன் த ரோட் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் க்ரௌன். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபவுண்டேஷன் ஆஃப் அ ரோட் இஸ் கால்ட். The foundation of a road is called soiling, base, subgrade, either A or B. So foundation of the roadனா கீழே ரோடு ஃபார்ம் பண்ணும்போது அடியில் வருது இல்லையா ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ அந்த ஃபவுண்டேஷனுக்கு பேர் என்னென்னா சாலிங் ஆர் பேஸ். ஸோ சப்கிரேடு கூட சொல்லலாம், இங்கே ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால தான் சப்கிரேட் சொல்லலை. ஸோ சாயிலிங் அண்ட் பேஸ். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the superstructure of the road is called. The superstructure of the road is called wearing layer, wearing course, road surfacing. ஸோ சூப்பர் ஸ்ட்ரக்சருங்கிறது எதை வச்சு சொல்கிறோன்னா, கீழே எப்போதும் போல் எல்லா ஃபவுண்டேஷன்ஸும் போட்டு ரோப் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா போடுறோம் இல்லையா. ஸோ அது சிமெண்ட் காங்கிரீட்டில் போடலாம், RCC, தார், பிட்டுமன் எல்லாத்துலேயும் போடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மேலே வர அந்த ஒரு லேயர் தான் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு பேர் வியரிங் லேயர் ஆர் வியரிங் கோர்ஸ், ரோட் சர்ஃபேஸிங். ஸோ ரோடில் மேலே வர சர்ஃபேஸ் தான் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ அது வியரிங் லேயராக இருக்கலாம், வியரிங் கோர்ஸாக இருக்கலாம், ரோட் சர்ஃபேஸிங்காக இருக்கலாம். ஸோ அதனால தான் ஆன்சர் ஆல் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், gradient on a highway is 1/20. Radius of the curve is 200 meter. Calculate the grade compensation. ஸோ கிரேடு கம்பன்சேஷன் கேட்டிருக்காங்க, கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கர்வுக்குள்ளே ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. கிரேடியன்ட் ஆன் த கர்வ் இஸ் 1/20. ரேடியஸ் ஆஃப் த கர்வ் இஸ் 200 மீட்டர். கால்குலேட் த கிரேட் காம்பன்சேஷன். ஸோ கிரேடு காம்பன்சேஷனுக்குள்ள ஃபார்முலா மேக்ஸிமம் கிரேட் காம்பன்சேஷன் ஈக்குவல் டு 75 டிவைடட் பை ஆறுன்னு இருக்குது. ஸோ 75 டிவைடட் பை இங்கே ரேடியஸ் எவ்வளவு 200 மீட்டர். ஸோ 75 டிவைடட் பை 200 போட்டால் பர்சன்டேஜ் 0.38 வரும். ஸோ இதுதான் கிரேடு கம்பன்சேஷன். இதுவே பர்சன்டேஜ் ஆஃப் கிரேடு கம்பன்சேஷன் கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ இங்கே கேட்டிருக்கிறது கிரேடு கம்பன்சேஷன் தான், அதுக்கு 75/6 தான் ஃபார்முலா. இதுவே பர்சன்டேஜ் ஆஃப் கிரேடு கம்பன்சேஷன் கேட்டிருந்தாங்கன்னா ஃபார்முலா 30 + R டிவைடட் பை ஆர்னு வரும். ஸோ 30 + R டிவைடட் பை ஆர்னா 30 + 200 மீட்டர் டிவைடட் பை 200. ஸோ அப்போ போடும்போது ஆன்சர் 1.15% வரும். ஸோ இது ப்ராப்ளம் தான். கிரேடியன்ட் ஆன் த ஹைவே இஸ் 1/20. ரேடியஸ் ஆஃப் த கர்வ் 200 மீட்டர். கால்குலேட் த கிரேடு கம்பன்சேஷன். கிரேடு கம்பன்சேஷனுக்குள்ள ஃபார்முலா 75 டிவைடட் பை ஆர். ஸோ இந்த ஃபார்முலாவில் போடும்போது ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஷேப் ஆஃப் ஸ்டாப் சைன் அக்கார்டிங் டு IRC 67/2001. the shape of stop sign curve. ஸோ ஸ்டாப் சைன் எப்படி இருக்கும்? ஸோ இந்த ஷேப்பில் தான் ஸ்டாப் சைன் ரோட்டில் இருக்கும். ஸோ இது ஆக்டோகனல் ஷேப்.
ஸோ இது வந்து ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாப் சைன் எப்போதுமே ஆக்டகனல் ஷேப், இது வந்து சர்க்குலர் கிடையாது. Next question, the efficiency of the brake of the vehicle depends upon. The efficiency of the brake of a vehicle depends upon. ஸோ ரோட்டில் வந்து வேகமாக போயிட்டுருக்கோம். ஸோ பிரேக்கை வந்து சடனாக பிடிக்கிறோன்னா ஸோ அதுதான் பிரேக் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அந்த நம்ம பிரேக் பிடிக்கிறோம் இல்லையா, அது எதை பொறுத்து அமையுது? கண்டிஷன் ஆஃப் த ரோட் சர்ஃபேஸ், கண்டிஷன் ஆஃப் த டயர், presence ஆஃப் மாய்ச்சர். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆஃப் த ரோட் சர்ஃபேஸ். ஒரு ரோட்டில் ஃபார்மாக போயிட்டு இருக்கும்போது ஸோ நம்ம பிரேக் பிடிக்கிறது அந்த ரோட்டோட சர்ஃபேஸை பொறுத்து அமையுது. ஸோ மேடு பள்ளமாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி டயரோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கோ அதை பொறுத்தும். ஸோ டயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, புது டயர் போட்டிருக்கோம் அப்படின்னா டக்குன்னு சில நேரத்தில் வண்டி பிடிக்கும் போது நிற்கும். ஸோ அதுதான் கண்டிஷன் ஆஃப் த டயர்ஸ். இதுவே டயர் கொஞ்சம் வீக்காக இருந்தால் கொஞ்சம் தூரம் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ச்சர். ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ச்சர்னால் நமக்கு ரோடு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுது. ஸோ பனிக்காலத்துலலாம் கொஞ்சம் கம்மியாக தெரியும், ஸோ மற்ற டயத்தில் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ அதை பொறுத்தும் நம்மளோட பிரேக் எஃபிஷியன்சி அமைய போகுது. ஸோ கண்டிஷன் ஆஃப் த ரோட் சர்ஃபேஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் த டயர்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ச்சர், இது 3 பொறுத்தும் தான் நம்மளோட பிரேக் எஃபிஷியன்சி அமைய போகுது. ஸோ அதனால தான் ஆன்சர் இஸ் டி, ஆல் ஆஃப் அபவ். Next question, while calculating side distance, the driver eye above the road surface is assumed. While calculating side distance, driver eye above the road surface is assumed. ஸோ சைட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் டிரைவர் ஐ கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாப் சைட் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, டிரைவர் ஐ பீஸ் வந்து 1.2 மீட்டர் வரும். ஸோ இதை தான் 120 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து சேமாக தான் ஆன்சர் வரும். 1.2 மீட்டர் ஆர் 120 சென்டிமீட்டர், இதுதான் டிரைவர் ஐ. ஸோ ஆன்சர் இஸ் 120 சென்டிமீட்டர் ஆர் 1.2 மீட்டர். அடுத்த கொஸ்டின், எக்ஸசிவ் கேம்பர் அண்ட் பேமெண்ட்ஸ் மே காஸ். எக்ஸசிவ் கேம்பர் அண்ட் பேமெண்ட் மே காஸ். ஸோ கேம்பருங்கிறது என்ன? ஒரு ட்ரைனேஜுக்காக, ஒரு எஃபெக்டிவ் ட்ரைனேஜுக்காக ரோட்டில் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் கேம்பர்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேமெண்ட்டில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? ஸோ மேபி டிட்டோரேஷன் ஆன் த சென்ட்ரல் போர்ஷன். ஸோ ரோட்டில் சென்ட்ரல் போர்ஷனில் ஃபால்ட்டை ஏற்படுத்தும். ஸோ அதுவும் கரெக்டு. அதே மாதிரி எரோஷன் ஆஃப் த பம்ப்ஸ். ஸோ பம்ப்ஸில் வந்து ஒரு எரோஷனை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ஸ்லிப் ஆஃப் த ஸ்பீடி வெஹிக்கிள் டுவர்ட்ஸ் த மிடில். ஸ்லிப் ஆஃப் த ஸ்பீடி வெஹிக்கிள்னால் என்ன? ஸோ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எக்ஸசிவ் கேம்பர் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே தண்ணி நிற்கும். ஸோ அந்த மாதிரி தண்ணி நிற்கும் போது நமக்கு வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது டக்குன்னு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடும். ஸோ அதுதான் ஸ்லிப் ஆஃப் த ஸ்பீடி வெஹிக்கிள் டுவர்ட்ஸ் த மிடில். ஸோ மிடில் செக்ஷனில் வரும்போது நமக்கு ஸ்லிப் ஆகிடும். ஸோ இந்த 3 கண்டிஷனை பொறுத்து தான் எக்ஸசிவ் கேம்பர் இருந்தால் இந்த 3 கண்டிஷனுமே இருக்கும். ஸோ எக்ஸசிவ் கேம்பர் அண்ட் த பேமெண்ட் மே காஸ் டிட்டோரேஷன் ஆன் த சென்ட்ரல் போர்ஷன். சென்ட்ரல் போர்ஷனில் தொடர்ந்து தண்ணி நின்றுச்சுன்னா ஒரு அரிப்பு ஏற்படும். அதே மாதிரி எரோஷன் ஆஃப் த பீம்ஸ் அண்ட் ஸ்லிப் ஆஃப் த ஸ்பீடி வெஹிக்கிள் டுவர்ட்ஸ் த மிடில் அண்ட் ஆல் ஆஃப் திஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் திஸ். அடுத்த கொஸ்டின், a payment is classified as flexible or rigid based on its. A payment is classified as flexible and rigid based on its. ஒரு பேமெண்ட்டை வந்து ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் அண்ட் ரிஜிட் பேமெண்ட்னு எதை வச்சு சொல்கிறோன்னு கேட்குறாங்க. சப்கிரேடா, சப் பேஸை வச்சு சொல்கிறோமா, பேஸை வச்சு சொல்கிறோமா, வியரிங் கோர்ஸை வச்சு சொல்கிறோமா? ஸோ ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட், ரிஜிட் பேமெண்ட்டு எதை வச்சு சொல்கிறோம்? எல்லா ஃபவுண்டேஷன்ஸும் ரோடில் முடிச்சதுக்கு அப்புறம் மேலே போடுற அந்த பேஸ் ஃபவுண்டேஷனை பொறுத்து தான் அது ஃப்ளெக்சிபிளாக ரிஜிட் பேஸ்டான்னு சொல்கிறோம். ஸோ ஆர்சிசியும் போடலாம், ஸோ பிட்டுமன் வச்சும் போடலாம், ஸோ தார் பேமெண்ட்டும் போடலாம். ஸோ இதை பொறுத்து தான் ஃப்ளெக்சிபிளாக ரிஜிட் பேமெண்ட்டானு சொல்ல போகிறோம். ஸோ அதோட பேஸ் ஃபவுண்டேஷனை வச்சு மட்டும்தான் அது ஃப்ளெக்சிபிளாக இல்லது ரிஜிடானு சொல்ல போகிறோம். ஸோ ஆன்சர் இஸ் சி, பேஸ். அடுத்த கொஸ்டின், the width of the carriageway for multi-lane payment as recommended by Indian Road Congress. The width of the carriageway for multi-lane payment as recommended by Indian Road Congress. So multi-lane payment ஓட வித் என்னன்னு கேட்குறாங்க. வித் ஆஃப் கேரேஜ்வே, மல்டிலேன் பேமெண்ட்டோட வித் ஆஃப் கேரேஜ்வே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இந்த பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். சிங்கிள் லேனாக இருந்தால் வித் ஆஃப் கேரேஜ்வே 3.75 மீட்டர் இருக்கணும். ஸோ சிங்கிள் லேன் 3.75. அடுத்து டபுள் லேன், அதுதான் டுயல் லேனுக்கு எடுத்துருக்காங்க. ஸோ டுயல் லேன் நோ ஹெர்பு இல்லாமல் வித்தவுட் ஹெர்பில் டபுள் லேன் வந்தால் 7 மீட்டர், வித் ரைஸ்டு ஹெர்பு வந்தால் 7.5 மீட்டர், அண்ட் மல்டி லேன் ரோட் 3.5 மீட்டர், இன்டர்மீடியட் லேன்
5.5 மீட்டர். ஸோ புக்கில் வந்து இந்த பாக்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ சிங்கிள் லேனாக இருந்தால் வித் ஆஃப் கேரேஜ்வே 3.75, மல்டி லேன் இஸ் 3.5 அண்ட் டபுள் லேனில் வித்தவுட் ஹெர்ப் 7 மீட்டர், டுயல் லேனில் வித் ரைஸ்டு ஹெர்ப்னா 7.5 மீட்டர் அண்ட் இன்டர்மீடியட் லேன் 5.5 மீட்டர். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மல்டி லேன் ரோடு கேட்டிருக்காங்க. ஸோ மல்டி லேன் இங்கே இருக்குது. ஸோ மல்டி லேன் இஸ் நத்திங் பட் 7.5 மீட்டர். ஸோ சிங்கிள் லேன்னா 3.75 மீட்டர். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் வராது. அடுத்த கொஸ்டின், ஐஆர்சி ரெக்கமெண்டேஷன் ஃபார் மேக்ஸிமம் வித் ஆஃப் வெஹிக்கிள் இஸ். ஐஆர்சி ரெக்கமெண்டேஷன் ஃபார் மேக்ஸிமம் வித் ஆஃப் வெஹிக்கிள் இஸ். ஸோ ஐஆர்சி ரெக்கமெண்டேஷன் படி மேக்ஸிமம் வித்து வெஹிக்கிளில் எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கீழே இருக்குது, ஆஸ் பர் ஐஆர்சி மேக்ஸிமம் வெஹிக்கிளோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னா ஃபஸ்ட்டு 10.6 மீட்டர் இருக்கணும். ஸோ வெஹிக்கிளோட லென்த் 10.6 மீட்டர், வித்து வந்து 2.44 மீட்டர் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஹைட் 3.80 மீட்டர் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே வித்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ வித் 2.44 மீட்டர். ஸோ ஆன்சர் இஸ் 2.44 மீட்டர். லென்த் 10.60 மீட்டர் அண்ட் ஹைட் 3.80 மீட்டர். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், the group index of a soil subgrade is 7. The subgrade soil is rated is. The group index of the soil subgrade is 7. The soil subgrade is rated is. ஸோ சாயிலோட குரூப் இண்டெக்ஸ் சப்கிரேடில் 7 இருக்கா. ஸோ அப்போது என்ன டைப் ஆஃப் சாயில்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுக்குமே சைடில் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு புவர் கண்டிஷன்னா சாயிலோட குரூப் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா 5லேருந்து 9 வரைக்கும் இருக்கணும். ஸோ 5லேருந்து 9 வரைக்கும் இருந்தால் அது பூர் சப்கிரேட். அதே மாதிரி 10 to 20 வரைக்கும் இருந்தால் அது வெரி பூர். அதே மாதிரி குட் கண்டிஷன்னா 0லேருந்து 1 சப்கிரேட் இருக்கணும். ஃபேர்னா 2 to 4. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது 7 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 5 to 9ல் தான் இந்த 7 கேட்டகரி வரப்போகுது. ஸோ அப்போது குரூப் இண்டெக்ஸ் ஆஃப் த சாயில் சப்கிரேட் இஸ் 7 இஸ் நத்திங் பட் பூர் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு பூர்னா எவ்வளோ இருக்கணும், 5 to 9 இருக்கணும். அதே மாதிரி வெரி பூர்னா 10 to 20 அண்ட் குட் கண்டிஷன் இஸ் 0 to 1, ஃபேர் இஸ் 2 to 4. அடுத்த கொஸ்டின், the suitable shape for valley curve is. The suitable shape for valley curve. ஸோ valley curveோட ஒரு suitable shape என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் B, cubic parabola. The suitable shape for valley curve is cubic parabola. இதுவே ஸ்பைரல் கர்வ் எதில் இருக்குன்னா டிரான்சிஷன் கர்வுக்கு அமையக்கூடியது. ஸோ டிரான்சிஷன் கர்வ்னு கேட்டிருந்தா ஸ்பைரல் அண்ட் சமிட் கர்வ் கேட்டிருந்தா சிம்பிள் பேரபோலா. ஸோ சமிட் கர்வ் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எஸ்ல ஆரம்பிக்கிறது இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் எஸ்ல ஆரம்பிக்கும் ஷேப். ஸோ சமிட் கர்வ் இஸ் நத்திங் பட் சிம்பிள் பேரபோலா அண்ட் டிரான்சிஷன் கர்வ் இஸ் ஸ்பைரல் அண்ட் வேலி கர்வ் இஸ் கியூபிக் பேரபோலா. அடுத்த கொஸ்டின், an endoscope is used for measuring. An endoscope is used for measuring. ஸோ endoscope வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஸ்பாட் ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் endoscope. And endoscope is used for measuring spot speed. அடுத்த கொஸ்டின், the passenger car unit value for car on urban road is. The passenger car unit value for car on urban road is. ஸோ PCU கேட்குறாங்க. ஸோ PCU எதுக்கு கேட்குறாங்க, அர்பன் ரோடோட PCU. ஸோ ஆன்சர் இஸ் 1.0. The PCU for car on urban roadோட PCU is 1.0. அடுத்த கொஸ்டின், மூவிங் கார் அப்சர்வர் மெத்தட் இஸ் எ ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் அவுட் த டிராஃபிக் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் ஸ்ட்ரீம். ஸோ மூவிங் கார் அப்சர்வர் மெத்தடுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஒரு ரோடு இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, ஸோ எவ்வளோ ஒரு மணி நேரத்தில் வந்து எவ்வளோ வண்டிகள் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மூவிங் கார் அப்சர்வர் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஆன்சர் இஸ் A, டு ஃபைண்ட் அவுட் த டிராஃபிக் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் ஸ்ட்ரீம். டு ஃபைண்ட் அவுட் த டிராஃபிக் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் ஸ்ட்ரீம். அடுத்த கொஸ்டின், த ரெக்கமெண்டட் கேம்பர் ஃபார் வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரீஸ். த ரெக்கமெண்டட் கேம்பர் ஃபார் வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோட்ஸ். ஸோ வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடுக்கு ரெக்கமெண்டட் கேம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரெக்கமெண்டட் கேம்பர் வேல்யூ இஸ் 1 in 48.
ஸோ வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோட் இஸ் நத்திங் பட் 1 in 48 கிரேட். ஸோ இதுவே ரிஜிட் பேமெண்ட்டாக இருந்தால் 1 in 72, பிட்மனஸ் காங்கிரீட்டாக இருந்தால் 1 in 60 அண்ட் எர்த் ரோடாக இருந்தால் 1 in 25. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோவில். ஈஸியாக இருக்கிறது மட்டுமே படிக்கக்கூடாது, கொஞ்சம் எப்போதும் கஷ்டமாக இருக்கிறதும் படிச்சுட்டா தான் நமக்கு எக்ஸாமில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த ரெக்கமெண்டட் கேம்பர் ஃபார் த வாட்டர் பவுண்ட் மெக்கடம் இஸ் 1 in 48. இதுவே ரிஜிட் பேமெண்ட் கேட்டிருந்தா 1 in 72 அண்ட் பிட்மனஸ் காங்கிரீட் இஸ் 1 in 60 அண்ட் எர்த் ரோட் இஸ் நத்திங் பட் 1 in 25. அடுத்த கொஸ்டின், த டிசைன் ஸ்பீட் ஆஃப் ஹைவே இஸ் 80 km/h. What will be the lag distance? The design speed of highway is 80 km/h. What will be the lag distance? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, லேக் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ லேக் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னா 0.278 VT. ஸோ இதுதான் லேக் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. ஸோ லேக் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0.278 VT. விங்கிறது தான் ஸ்பீட் அண்ட் டீங்கிறது டைம். ஸோ டைம் ஈக்குவல் டு 2.5 மீட்டர் பர் செகண்டில் வரும். ஸோ 2.5 செகண்ட் அண்ட் v ஈக்குவல் டு 80 km/h கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 0.278 இன்ட்டு விக்கு பதிலாக 80 km, t வந்து 2.5 செகண்ட். ஸோ மூணையும் போடும்போது ஆன்சர் 55.6ன்னு வரும். ஸோ இங்கே 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 55.5 மீட்டர். The design speed on a highway is 80 km/h. What will be the lag distance? Lag distance ஓட formula 0.278 VT ன்னு இருக்கும். So V equal to 80 km/h. T வந்து 2.5 செகண்ட்னு போடுங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் போடும்போது ஆன்சர் 55.5 மீட்டர்னு வந்துடும். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ இங்கே வந்து அது கிளியர் கொடுத்துருக்கோம். ஸோ லேக் டிஸ்டன்ஸ் அதே மாதிரி தான் 0.278 VT சொன்னதே தான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், parabolic camper is preferred for. parabolic camper is preferred for. ஸோ parabolic camperங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ரோடு போயிட்டே இருக்கும்போது ஜென்ரலாக டேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய சிஸ்டம் பேரபோல் ஷேப்பில் ஒரு டேர்னிங் போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் parabolic camperன்னு சொல்கிறது. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும்லாம் போட்ட மாட்டாங்க. ஒரு பெரிய சிட்டி அல்லது ஈசிஆர் இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் இந்த parabolic camper வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிளுக்காக, ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வர வெஹிக்கிள் டர்ன் பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டம் தான் இந்த parabolic camper. ஸோ இது எங்கே ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள் ஒன்லி. parabolic camper இஸ் ப்ரிஃபர்டு ஃபார் ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள். அடுத்த கொஸ்டின், ரோட் அலைன்மெண்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை. ரோட் அலைன்மெண்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை. ஸோ ரோடு அலைன்மெண்ட்னா என்ன, புதுசாக ஒரு ரோடு ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரோட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது டிராஃபிக் ரெக்யூர்மெண்ட். டிராஃபிக் ரெக்யூர்மெண்ட்டுங்கிறது என்ன, ஒரு ரோடு ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப டிராஃபிக்கே இல்லாத இடத்துல வந்து ஒரு ரோடு அவ்வளோ சீக்கிரம் ஃபார்ம் பண்ணிட மாட்டாங்க. ஓரளவு டிராஃபிக் இருக்கணும். ஸோ அந்த இடங்களில் மட்டும்தான் உடனே ரோடு போட ஆரம்பிப்பாங்க. ஸோ டிராஃபிக் ரெக்யூர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கு அடுத்தது ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஹில் ஸ்லோப். ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஹில் ஸ்லோப்னா ஒரு ரோடு ஃபார்ம் பண்ணும்போது ஒரு மலை பாதையெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல ரோடு போட்டுட்டோன்னா அந்த ஹில் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். அடிக்கடி மலைச்சரிவு ஏற்படுற இடங்களை வந்து தவிர்த்துட்டு ஹில் வந்து எந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி இருக்கோ அந்த இடத்துல ரோடு போடணும். அதுக்கு அடுத்த கண்டிஷன்ஸ் நம்பர் ஆஃப் கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்கு. ரோடு ஃபார்ம் பண்ணும்போது எத்தனை இடத்துல கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க் பண்ணணும்னு பார்ப்பானோ. ஸோ எந்தெந்த இடத்துல கம்மியாக ட்ரைனேஜ் ஒர்க் பண்ணணுமோ அதை தான் ரோடு அலைன்மெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணணும். ஸோ டிராஃபிக் ரெக்யூர்மெண்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஹில் ஸ்லோப், நம்பர் ஆஃப் கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க், இது எல்லாம் பொறுத்து தான் நம்மளோட ரோடு அலைன்மெண்ட் அமைய போகுது. ஸோ ஆன்சர் இஸ் டி, ஆல் ஆஃப் எபோவ். அடுத்த கொஸ்டின், ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் ஆன் த ஹைவே விச் இஸ் த. ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் ஆன் த ஹைவே விச் இஸ் த distance of sufficient length to stop vehicle without collision. ஸோ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸுங்கிறது எதை சொல்லுவோம்,
ஸோ நம்ம வெஹிக்கிள் போயிட்டே இருக்கும்போது இடையில ஒரு ஆப்ஜெக்டோ இருந்துட்டுக்குன்னா திடீர்னு நம்ம வந்து வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணணும். ஸோ கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகுது இல்லையா, அதுதான் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எதை பொறுத்து அமைய போகுதுன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் சஃபிஷியன்ட் லென்த் டு ஸ்டாப் த வெஹிக்கிள் வித்தவுட் கொலிஷன். அந்த கொலிஷன் இல்லாமல் வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணணும். ஒரு ஆக்சிடென்ட் இல்லாமல் அந்த வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் அமைய போகுது. ஸோ ஆன்சர் இஸ் ஏ, டிஸ்டன்ஸ் ஆஃப் சஃபிஷியன்ட் லென்த் டு ஸ்டாப் த வெஹிக்கிள் வித்தவுட் கொலிஷன். அடுத்த கொஸ்டின், width ஆஃப் கேரேஜ்வே ஃபார் சிங்கிள் லேன் ரோட் இஸ் ரெக்கமெண்டட் அஸ். ஸோ ஏற்கனவே ஒரு டேபிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ width ஆஃப் கேரேஜ்வே ஃபார் சிங்கிள் லேன் ரோட் இஸ் நத்திங் பட் 3.75. இதுவே மல்டி லேன் ரோட் கேட்டிருந்தாங்கன்னா 3.5 மீட்டர். ஸோ சிங்கிள் லேன் 3.75 மீட்டர். Next question, maximum number of vehicle can be parked with. Maximum number of vehicle can be parked with parallel parking, 30 degree parking, so 90 degree parking. So extra வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து 90 degree parking தான் வரணும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் கேன் பி பார்க்டு வித்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து சைடில் வந்து பார்க்கிங் இருக்குது, இங்கே வந்து நம்ம ரோடில் போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சைடில் இப்போ வண்டியை கொண்டு நிறுத்தணும்னா ஸ்ட்ரைட்டாக போய் கரெக்டாக இந்த ஷேப்பில் தான் எல்லாருமே நிறுத்திப்பாங்க, வண்டி நிறுத்துகிற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்க்கிங் வந்து இந்த 90 டிகிரி ஆங்கிள் பார்க்கிங்கை தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா தான் 45 டிகிரி கொஞ்சம் கிராஸாக இடம் இல்லைன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் எப்போதுமே 90 டிகிரி ஆங்கிள் பார்க்கிங்கில் தான் வரப்போகுது. ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை, ஆனால் இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் கேன் பி பார்க்டு வித் 90 டிகிரி ஆங்கிள் பார்க்கிங். அடுத்த கொஸ்டின், சென்டர் லைன் மார்க்கிங் ஆர் யூஸ்டு. சென்டர் லைன் மார்க்கிங்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ ஒரு ரோடில் வந்து சென்டர் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுதான் சென்டர் லைன். ஸோ இந்த சென்டர் லைன் மார்க் பண்ணியிருக்கிறது எதுக்காக அப்படின்னா, இந்த ரோடு வந்து 2-வே டிராஃபிக்னு சொல்லும். ஸோ ஒரு பக்கம் வந்து போகிறதுக்காகவும் இன்னொரு பக்கம் வந்து வரதுக்காகவும் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் சென்டர் லைன் மார்க்கிங், இந்த பர்பஸ்க்காக தான் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்டர் லைன் மார்க்கிங் ஆர் யூஸ்ட் இன் ரோட் மீன் ஃபார் 2-வே டிராஃபிக். ஒரு பக்கம் போகலாம், இன்னொரு பக்கம் வரலாம். ஸோ அதுதான் சென்டர் லைன் மார்க்கிங். Next question, the particular places where pedestrians are to cross the pavement are properly marked by the pavement marking known as. The particular places where pedestrians are to cross the pavement are properly marked by the pavement marking is known as. ஸோ பெடஸ்ட்ரெயின் பார்க்கிங் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரோடு இங்கே இருக்குது அப்படின்னா பெடஸ்ட்ரெயின் அதாவது நடைபாதைக்கு இங்கே ஓரத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நடந்து வரவங்க இந்த பேமெண்ட் அதாவது இந்த ரோடை கிராஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க ஒரு சிக்னல் பக்கத்தில். ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன கோடு மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோட்டுக்கு பேர் கிராஸ் வாக் லைன்ஸ். ஸோ அந்த கோட்டுக்கு பேர் கிராஸ் வாக் லைன். அதாவது இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணிடலாம் இல்லையா, ஸோ அந்த கிராஸ் பண்ணுற இடத்துல லைன்ஸ் மார்க்கிங் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் கிராஸ் வாக் லைன். ஸோ பெடஸ்ட்ரெயின் கிராசிங் இட் நத்திங் பட் கிராஸ் வாக் லைன். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இண்டிகேட்டட் பை த வார்னிங் சைன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இண்டிகேட்டட் பை த வார்னிங் சைன். ஸோ வார்னிங் சைன் வந்து எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லெவல் கிராசிங்கில் மட்டும்தான் வார்னிங் சைன் கொடுத்துருப்பாங்க. பார்க்கிங் அண்ட் எண்ட் ஆஃப் ஸ்பீடு லிமிட்லாம் வார்னிங் சைன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சைன் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல வந்து 20 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போகக்கூடாதுன்னு அங்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர லெவல் கிராசிங்கில் மட்டும்தான் வார்னிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது எச்சரிக்கைன்னு போட்டு ஒரு எல்லோ கலரில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் லெவல் கிராசிங்கில் இருக்கக்கூடியது. இதே பார்க்கிங்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லியிருப்பாங்க, நோ பார்க்கிங்னு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. இதுவே லெவல் கிராசிங்கில் மட்டும்தான் எல்லோ இன்ஃபர்மேட்டரி போர்டில் பிளாக் கலரில் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வார்னிங் சைன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இண்டிகேட்டட் பை த வார்னிங் சைன் இஸ் நத்திங் பட் லெவல் கிராசிங். Question, bottommost layer of the pavement is known as. Bottommost layer of the pavement is known as subgrade. ஸோ கீழே இருக்க ஃபஸ்ட்டு லேயர் சப்கிரேட், அடுத்தது சப்பேஸ், அடுத்து இருக்கிறது பேஸ் கோர்ஸ், அடுத்து இருக்கிறது வியரிங் கோர்ஸ். ஸோ பாட்டம் மோஸ்ட் லேயருங்கிறது சப்கிரேட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ட்ரைன் விச் இஸ் ப்ரொவைடட் parallel to roadway to intercept and divert the water from hill slope is known as. The drain which is provided parallel to roadway to intercept and divert the water from hill slope is known as. ஸோ ஹில் சைட்லாம் ரோடு போடும்போது அந்த ஹில்ஸில் சைடு உள்ள ரோடில் வந்து தண்ணி தேங்கி நிற்காமல்
அந்த தண்ணி வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பேர் கேட்ச் வாட்டர் ட்ரெயின். ஸோ ஆன்சர் இஸ் பி, கேட்ச் வாட்டர் ட்ரெயின். ஸோ ஹில் சைடில் மட்டும்தான் இது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வாட்டரை வந்து டைவர்ட் பண்ணக்கூடியதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் கேட்ச் வாட்டர் ட்ரெயின். அடுத்த கொஸ்டின், the hill roads and the side drains are provided. The hill roads, the side drains are provided. ஸோ ஹில் ரோடுங்கும் போது இந்த மலைப்பாதைகளில் வந்து எந்த சைடு வந்து ட்ரைனேஜ் போகிறதுக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்துவாங்க அப்படின்னா, மலை எந்த பக்கம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் ட்ரெயின்ஸ் வந்து சைட் ட்ரெயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஆப்போசிட் சைட்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரோடு போகுதுன்னா, ஸோ இந்த இடத்துல மலை இருக்குன்னா இந்த இடத்துல மட்டும்தான் அந்த ட்ரைனேஜ்க்காக அந்த கேம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஹில் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைட் மட்டும்தான் போடணும். ஸோ ஒன்லி ஆன் த ஹில் சைட் ஆஃப் த ரோட். இன் ஏ ஹில் ரோட் த சைட் ட்ரெயின்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஒன்லி ஆன் த ஹில் சைட் ஆஃப் த ரோட். Which one of the following items of the hill road construction does not help in the prevention of landslide in the monsoon season? ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் லேண்ட்சைட், அதாவது மலைப்பாதைகளில் திடீர்னு மலைச்சரிவு ஏற்படும் இல்லையா, ஸோ அதுதான் லேண்ட்சைட். அந்த லேண்ட்சைடை ப்ரிவென்ட் பண்ணாத கேரக்டரிஸ்டிக்ஸ் கீழே எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் பாருங்கள், ரீட்டைனிங் வால். ரீட்டைனிங் வாலுங்கிறது அந்த மண் சரிவை தடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான். ஸோ இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அவங்க கேட்குறது ஹெல்ப் பண்ணாதது, டஸ் நாட் ஹெல்ப். கேட்ச் வாட்டர் ட்ரெயினும் ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு தான். பிரீஸ்ட் வால் இஸ் நத்திங் பட் ரீட்டைனிங் வால், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அடுத்து இருக்கிறது ஹேர்பின் பெட். ஹேர்பின் பெட் வந்து ஜஸ்ட் நமக்கு அந்த ரோடு அலைன்மெண்ட்டுக்காக ஒரு மலையை குடஞ்சி போடக்கூடிய அமைப்பு தானே தவிர அது வந்து லேண்ட்சைடை எந்த விதத்துலையும் ப்ரிவென்ட் பண்ணாது. ஸோ லேண்ட்சைட் இஸ் ஹேர்பின் பெண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which one of the following items of the hill construction does not help in the prevention of landslide is nothing but hairpin bend? அடுத்த கொஸ்டின், which one of the following is the chronological sequence in regard to road construction design development? ஸோ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனை யாரெல்லாம் டிசைன் பண்ணாங்களோ அவங்களோட ஆர்டர் படி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர்றது ட்ரெசாகட் கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து இருக்கிறது டெலிஃபோர்ட், அடுத்து இருக்கிறது தான் மெக்கடம் கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து இருக்கிறது நம்மளோட இப்போது சிபிஆர் மெத்தட். ஸோ சிபிஆர் தான் கடைசியாக வந்த மெத்தட், அதனால தான் சிபிஆர் லாஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இருக்கிறது ட்ரெசாகட், அடுத்து டெலிஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து மெக்கடம் மெத்தட், ஸோ லாஸ்ட்டு சிபிஆர். ஸோ இதுதான் கரெக்டான சீக்வன்ஸ் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்த கொஸ்டின், ரேபிட் க்யூரிங் கட்பேக் பிட்டுமன் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பிளெண்டிங் பிட்டுமன் வித். ரேபிட் க்யூரிங் கட்பேக் பிட்டுமன் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பிளெண்டிங் பிட்டுமன் வித். ஸோ ரேபிட் க்யூரிங் கட்பேக் பிட்டுமனை வந்து எதோட பிளெண்ட் பண்ணணும் பிட்டுமனோட அப்படின்னா பெட்ரோலோடு தான் பிளெண்ட் பண்ணணும். ஸோ ரேபிட் க்யூரிங்கில் பெட்ரோலோட பிளெண்ட் பண்ணணும். ஸோ இதுவே மீடியம் கட்பேக்கிங் க்யூரிங்காக இருந்தால் கெரோசினோட பிளெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ரேபிட் க்யூரிங் கட்பேக் பிட்டுமன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை பிளெண்டிங் பிட்டுமன் வித். ஸோ ரேபிட் க்யூரிங் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா பிட்டுமனோட பெட்ரோலை சேர்க்கும் போது தான் ரேபிட் க்யூரிங் கிடைக்கிது. அதே மாதிரி மீடியம் கட்பேக் எப்படி கிடைக்குதுன்னா பிட்டுமனோட கெரோசினை சேர்க்கும் போது கிடைக்கிது. ஸோ இதுதான் ரேபிட் க்யூரிங் பிட்டுமன் ப்ளஸ் பெட்ரோல். மீடியம் கட்பேக் பிட்டுமன் இஸ் நத்திங் பட் பிட்டுமன் ப்ளஸ் கெரோசின். Next question, maximum daily traffic capacity of the bituminous pavement. Maximum daily traffic capacity of bituminous pavement. ஸோ ஒரு bituminous pavementல maximum daily traffic வந்து எவ்வளோ இருக்கலாம்னா 1500 tons per day. Answer is C, 1500 tons per day. Next question, penetration test on bitumen is used for determining its. Penetration test on bitumen is used for determining. ஸோ penetration test வந்து பிட்டுமனில் எதுக்காக பண்ணுறோன்னா அந்த பிட்டுமனோட கிரேடு கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் penetration test. ஸோ penetration test on bitumen is used for determining its grade. அடுத்த கொஸ்டின், highway facilities are designed for. Highway facilities are designed for 30th highest Harley volume. ஸோ இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஹைவே ஃபெசிலிட்டிஸ் எப்போ டிசைன் பண்ணுதுன்னா 30th ஹையஸ்ட் ஹார்லி வால்யூம். ஸோ இந்த டிவிஷனில் வரக்கூடியது தான் இப்போ இருக்க ஹைவே ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஆன்சர் இஸ் 13th ஹையஸ்ட் ஹார்லி வால்யூம். அடுத்த கொஸ்டின், ரியாக்ஷன் டைம் ஆஃப் எ டிரைவர். ரியாக்ஷன் டைம் ஆஃப் எ டிரைவர். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஸ்பீட், டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஸ்பீட், இஸ் சேம் ஃபார் ஆல் ஸ்பீட், நன் ஆஃப் எபோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியாக்ஷன் டைம் ஆஃப் த டிரைவர்னால் என்ன? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரோட்டில் தெரியுதுன்னா நமக்கு
ஒரு பிரேக் பிடிச்சி வண்டியை நிறுத்தணும். ஸோ அதை வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் ரியாக்ஷன் டைம்னு சொல்கிறோம். அந்த ரியாக்ஷன் டைம் எப்படி இருக்குன்னா, ஸ்பீடு வந்து நம்ம ஓவர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம்னா நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ வண்டி நம்ம கண்ட்ரோலில் விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் ஆக்சிடெண்ட் நடக்கும். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் லோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம ரியாக்ட் பண்ணி ஈஸியாக நிறுத்திடலாம். ஸோ அதை தான் இங்கே ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் ஸ்பீட். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அடுத்து இருக்குது டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு டைமும் குறைஞ்சிடும். ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. ஸோ ரியாக்ஷன் டைம் ஆஃப் த டிரைவர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங். question, what is the approximate bitumen content in the refined asphalt? What is the approximate bitumen content in the refined asphalt? அதாவது refined asphaltோட bitumen content வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ்ஃபால்ட்டுங்கிறது என்ன? ஆஸ்ஃபால்ட்டுங்கிறது ஒரு ஹைட்ரோ கார்பன். அது எப்படி கிடைக்குதுன்னா டீகம்போசிஷன் ஆஃப் அனிமல் அண்ட் வெஜிடபிள் மேட்டர். ஸோ அனிமல்ஸோட டீகம்போசிஷன்லேருந்து எடுக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸை தான் ஆஸ்ஃபால்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது ரீஃபைண்டு ஆஸ்ஃபால்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஃபைண்டு ஆஸ்ஃபால்ட்டுனா நம்ம ஆஸ்ஃபால்ட் எடுக்கிறோம் இல்லையா அனிமலோட டீகம்போசிஷன், ஸோ அந்த ஆஸ்ஃபால்ட்டை வாட்டரோட மிக்ஸ் பண்ணி, ஸோ ஆஸ்ஃபால்ட் ப்ளஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணும்போது ஸோ வரக்கூடிய ஒரு செக்ரிகேட் பண்ண வரக்கூடிய ஒரு காம்போசிஷன் தான் ரீஃபைண்ட் ஆஸ்ஃபால்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஆஸ்ஃபால்ட் ப்ளஸ் வாட்டரோட வரக்கூடிய ஒரு செக்ரிகேஷனு தான் ரீஃபைண்டு ஆஸ்ஃபால்ட்னு சொல்லுவோம். இந்த ரீஃபைண்ட் ஆஸ்ஃபால்ட்டில் பிட்டுமன் வந்து 52% இருக்கும். அதே மாதிரி இன்ஆர்கானிக் மேட்டர் வந்து 38% இருக்கும். ஆர்கானிக் மேட்டர் பேலன்ஸ் வந்து ஒரு 10% இருக்கும். ஸோ ஓகே 100 வந்துருச்சா? ஸோ பிட்டுமன் கண்டென்ட் வந்து 52% இருக்கும். ரிஃபைண்ட் ஆஸ்ஃபால்ட்டில் பிட்டுமன் கண்டென்ட் 52% இருக்கும். இன்ஆர்கானிக் மேட்டர் 38% அண்ட் ஆர்கானிக் மேட்டர் 10% இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் ரிஃபைண்ட் ஆஸ்ஃபால்ட்னு சொல்லுவோம். ரிஃபைண்ட் ஆஸ்ஃபால்ட் இஸ் நத்திங் பட் ஆஸ்ஃபால்ட் ப்ளஸ் ஹீட்டட் வாட்டர். ஸோ இந்த ஹீட்டட் வாட்டரில் ஆஸ்ஃபால்ட் சேரும்போது ஒரு படிமம் மாதிரி கிடைக்கும். அதுதான் ரிஃபைண்ட் ஆஸ்ஃபால்ட்னு சொல்லுவோம். இந்த ரிஃபைண்ட் ஆஸ்ஃபால்ட்டில் 52% பிட்டுமன் அண்ட் 38% இன்ஆர்கானிக் மேட்டர், ஆர்கானிக் மேட்டர் வந்து ஒரு 10% இருக்கும். ஸோ இங்கே நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வாட் இஸ் த அப்ராக்சிமேட் பிட்டுமன் கண்டென்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்டேஜ் இன் த ரிஃபைண்ட் ஆஸ்ஃபால்ட். ஸோ ரிஃபைண்ட் ஆஸ்ஃபால்ட்டில் பிட்டுமன் கண்டென்ட் இஸ் நத்திங் பட் 52%. ஸோ இந்த பிட்டுமனை பொறுத்து தான் கட்பேக் பிட்டுமன், கட்பேக்கை பொறுத்து ரேபிட் க்யூரிங், மீடியம் க்யூரிங், ஸ்லோ க்யூரிங்னு நிறைய டிவிஷனில் பிரிப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த பர்சன்டேஜ் கண்டென்ட் ஆஃப் ஆஸ்ஃபால்ட் இன் cutback asphalt? What is the percentage content of asphalt in the cutback asphalt? So cutback asphalt னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ ஆஸ்ஃபால்ட் ப்ளஸ் வாட்டர் என்ன சொன்ன ரிஃபைண்ட் ஆஸ்ஃபால்ட்னு சொன்னோம். ஸோ ஆஸ்ஃபால்ட் ப்ளஸ் வாட்டர் ரிஃபைண்ட் ஆஸ்ஃபால்ட். இதே கட்பேக் ஆஸ்ஃபால்ட்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்ஃபால்ட் ப்ளஸ் பைண்டர். ஸோ இந்த பைண்டருங்கிறது ஒன்றும் இல்லை, பெட்ரோல், டீசல், ஃபியூல், கேஸ், ஸோ அந்த மாதிரி பைண்டரோட சேர்ந்ததை கட்பேக் ஆஸ்ஃபால்ட்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்ஃபால்ட் ப்ளஸ் பைண்டர் தான் கட்பேக் ஆஸ்ஃபால்ட்னு சொல்லுவோம். இந்த கட்பேக் ஆஸ்ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் 80% ஆஸ்ஃபால்ட் இருக்கும் ப்ளஸ் 20% பைண்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் கட்பேக் ஆஸ்ஃபால்ட். வாட் இஸ் த பர்சன்டேஜ் கண்டென்ட் ஆஃப் ஆஸ்ஃபால்ட் இன் கட்பேக் பிட்மெண்ட்ஸ்? ஸோ கட்பேக் பிட்மெண்ட்டில் ஆஸ்ஃபால்ட்டோட பர்சன்ட் இஸ் 80% இருக்கணும். ஸோ 20% வந்து பேலன்ஸ் இருக்க அந்த பைண்டர் வந்து இருக்கணும். ஸோ கட்பேக் ஆஸ்ஃபால்ட் இஸ் நத்திங் பட் ஆஸ்ஃபால்ட் ப்ளஸ் பைண்டர். அடுத்த கொஸ்டின், டிராஃபிக் வால்யூம் ஆஃப் எ ரோட்வே இஸ் டிஃபைன்ட் அஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப். Traffic volume of a roadway is defined as the multiplication of. Traffic volume is nothing but traffic density and speed. Traffic volume equal to traffic density and speed. அடுத்த question, what is the value of lateral coefficient of friction as per IRC? What is the value of lateral coefficient of friction as per IRC? So lateral coefficientங்கிறது 0.15. இதுவே longitudinal coefficient கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் 0.35 to 0.4 வரைக்கும் இருக்கும். So what is the value of lateral coefficient is nothing but 0.15. இதுவே longitudinal coefficient கேட்டிருந்தாங்கன்னா 0.35 to 0.4 is the correct answer. So அடுத்த question, stopping side distance depends upon. Stopping side distance depends upon
total reaction time of the driver, speed of the vehicle, efficiency of brake. ஸோ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ், நம்ம வண்டி ஸ்டாப் பண்ணுறது எதை பொறுத்து அமைய போகுது, நம்மளோட ரியாக்ஷனை பொறுத்து அமைய போகுது, வெஹிக்கிளோட ஸ்பீட் அண்ட் பிரேக்கோட எஃபிஷியன்சி. ஸோ இது 3 பொறுத்து தான் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இருக்க போகுது. ஸோ ஆன்சர் இஸ் டி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். கேம்பர் இன் த ரோட் இஸ் ப்ரொவைட் ஃபார். Camper in the road is provide for is nothing but effective drainage. Camper in the roadway is provide for effective drainage. Answer is A. ஓகே, இதோட இந்த வீடியோவில் பார்த்தா 50 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.